திரு சரவண பெருமாள் வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களை நான் வரவேற்கிறேன். இப்போ சார், இப்போ நேராக கேட்டுறேன் சார், ஐஏஎஸ் அதிகாரி தான் இனி சந்திப்பாங்க சார். எஞ்சிய 10 மாதமாக இருந்தாலும் சரி, அந்த தேர்தல் நடைமுறை அமலுக்கு வரும் வரை வச்சுக்கிடுங்க, பிப்ரவரியா மார்ச்சியாக இருக்கட்டும். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர், நெறியாளர் குழுமத்தினருக்கும் டெக்னீஷியன்களுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து தெரிவிக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த திராவிட மாடல் அரசு பதவி ஏற்றதுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைல், அதாவது ரஜினிகாந்த் படத்தில் ஒரு பாடல் இருக்குது, ஸ்டைலு தான் இது, சூப்பர் ஸ்டைலு தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அந்த மாதிரி ஒரு ஸ்டைலாக இந்த அரசாங்கத்தை நடத்தணும்னு அப்படின்னு நினச்சி அவருடைய இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மன்னிப்பு கேட்கும் முதலமைச்சர் அவர்கிட்ட தவறான ஒரு வழி நடத்துதலை கொண்டு போகிறாங்களா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த உதயச்சந்தர் அப்படின்ற ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இந்த அரசாங்கத்தையும் முழுமையாக நடத்துகிறார். எது கேட்டிங்கனாலும் நீங்கள் காலையில் ஒரு 7 மணிக்கு ஒரு ஃபைல் மூவ் ஆகும், மதியம் லஞ்ச் டைமில் ஒரு ஃபைல் மூவ் ஆகும், அப்புறம் 4 மணிக்கு ஒரு ஃபைல் அந்த மாற்றப்படும், 8 மணிக்கு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இதுதான் இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் ஆஃப் திஸ் கவர்மெண்ட்டு. நான் சொல்கிறது என்னென்னு புரியுதுங்களா? நீங்கள் ஒரு ஃபைல் எடுத்திங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 7 மணிலேருந்து இந்த ஒரு ஸ்கிரிப்டு நடக்கிற மாதிரியே போயிட்டே இருக்கும். ஏன்னா இவர்கள் நடத்தக்கூடிய ஆட்சின்றது பார்த்திங்கன்னா ஒரு திராவிட மாடல்னு சொல்கிறதில்ல, திராவிட ட்ராமா ஆட்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ராமா அரங்கேற்றிருக்கோம். இப்போ இவங்க புதுசாக அரங்கேற்று இருக்கக்கூடிய ட்ராமா பார்த்திங்கன்னா, அமைச்சர்கள் பதில் சொன்னால் தானே எலெக்ஷன் நேரத்தில் மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ அதிகாரிகள் பொய் சொன்னால் அதிகாரிகள் போய் ஓட்டு கேட்க போவதில்லை, மக்களை சந்திக்காது, மக்களை சந்திக்க மாட்டாங்க, தேவையில்லையே. ஏன்னா இதே கேள்வி தான் நம்மளுடைய அருமைமிகு தம்பி துணை முதலமைச்சர் ஒரு இடத்துல சொல்கிறாரு. ஆமாம், ஏன்னா RN ரவி ஓட்டு கேட்க போகிறது கிடையாது, அவர் போனார்னா காலில் இருக்கிறத கழட்டி அடிப்பாங்க அப்படின்லாம் பேசியிருக்கார் அவர். அந்த மாதிரி ஏன்னா இப்போ இவர்களை ஷீல்டாக பயன்படுத்திக்கிட்டு பின்னாடி இருந்து இவங்க எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அங்கே இன்றைக்கி மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறதுனால இவங்க நடத்தக்கூடிய இந்த ஸ்டைலாக ஆட்சி பண்ணிடணும் அப்படின்னு ஆரம்பித்து பார்த்திங்கன்னா, எஸ்தர் தஃப்லோ அந்தம்மா எக்கனாமிஸ்டாக போட்டாங்க, ரகுராம் ராஜன், எஸ்தர் தாஃப்லே, அரவிந்தன் சுப்பிரமணியன் எல்லாம் பேசிக்கிட்டே தான் இருக்கும். இல்லை ஆரம்பத்திலேருந்தே இப்படி இது பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் இடையில கூட துபாய் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ரகுராம் ரஞ்சன் அவரோட மீட்டிங் நடந்தது, ரகுராம் ராஜனோட மீட்டிங் நடந்தது. எதுக்காக போயிட்டு வந்தார், எவ்வளோ முதலீடுகள் கிடைச்சது, அதெல்லாம் தெளிவில்லை. சும்மா ஒரு மீட்டிங்கை இது பண்ணுறாங்க. மேலேருந்து யாரோ இவங்களை கைட் பண்ணுற மாதிரியும், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலில் இந்த ஆட்சி நடக்கிறத மாதிரியும், இந்தியாவே மிஞ்சி ஒரு வல்லரசு தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இந்த திராவிட மாடல் அரசாங்கம். அதனுடைய இந்த குளறுபடிகள்லாம் பார்த்திங்கன்னா வரிசையாக நிறைய குளறுபடிகள். உங்களுக்கு டாஸ்மாகில் ஆரம்பித்து இப்போ பஸ் விட்டுருக்காங்க பாருங்கள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஆமாம், இப்போ ரேட்டெல்லாம் டபுள்ன்றாங்க. மக்கள் அந்த பஸ்ஸில் போகவே முடியாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, டபுள்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன். கலெக்ஷன் டிரைவரை மட்டும் ஹோம்ன்ற கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணுது. ஓ, டாடா கோஜன் சர்வீஸ் பண்ணுறாங்க அந்த வெஹிக்கிளை, புரியுதுங்களா? அது இல்லாமல் 3வது ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓவரால் ரூட்டை இது பண்ணுறதுக்கு அது ஒரு தனி கம்பெனி ரன் பண்ணுது. எல்லாமே பிரைவேட்டைசேஷன் முடிஞ்சு போச்சு. கண்டக்டர் மட்டும் கலெக்ஷன் என்ற இடத்துல மட்டும் அரசாங்கம் தலையிட்டு, இந்த அரசாங்கம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசக்கூடாது. இல்லை அதில் நான் என்ன கேட்குறேன், இல்லை திமுக அரசு, மைய அரசினுடைய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி பற்றி பேசுறதுக்கு உரிமையே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை தான் ஒரு அரசியல் தலைவர்கிட்ட போய் கேட்டாங்க. நம்ம ஜெகதீஸ்வரன் ஐயா கூட தெரியும்,
ரிட்டையர்டு ஐஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெயபிரகாஷ் நாராயண் சொல்லி குக்கட்பள்ளி ஹைதராபாத் பக்கத்தில் இருக்க குக்கட்பள்ளி எம்எல்ஏவாக இருந்தார் 2009 வரைக்கும், 2004 இருந்து. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கேள்வி எழுப்புறாங்க, ஏன் நீங்கள் வந்து ப்ரைவேட்டைசேஷனை ஆதரிக்கிறீங்க அப்படின்னா. நீங்கள் எந்த மீடியாவிலேருந்து வந்திருக்கீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ப்ரைவேட் மீடியாவா நேஷ்னலைஸ்டு மீடியாவா, கவர்மெண்ட் ரன் பண்ணுற மீடியா, நீ ப்ரைவேட் மீடியாவிலேருந்து வந்திருக்கீங்க. அப்பயே அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா தனி முதலீடுகள் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசுகிறத பற்றி அருகதே கிடையாது. இவங்க என்ன நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஆரம்ப கட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு தனி மீடியா இருக்குது, 2 மீடியா இருக்குது, ஏகப்பட்ட மீடியாக்களை கையில் வச்சுருக்காங்க மக்களுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்காக. அது போன்று தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஆட்சியானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைலாக ஃபங்க்ஷன் பண்ணுறன்னு பேர் ஸ்டைலுன்னு பாட்டை பாடி ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த விடியல் என்ற வார்த்தைக்கே கேட்டாலும் மக்கள் அலறாங்க. அலர்ஜி ஆயிட்டுங்களா? அலர்ஜி ஆயிடுச்சு. இல்லை அலறாங்களா அலர்ஜி ஆயிட்டா? அலறாங்கன்னா அலர்ஜி ஆகிப்போச்சு அவங்களுக்கு இந்த வார்த்தையை கேட்டால. இப்போ விடியல் பயணம் அப்படின்னு சொல்லி இந்த பஸ்லலாம் போட்டிருக்காங்க, நிறைய எல்லா பஸ்லையும் போட்டிருக்காங்க. இதை பார்த்தாலே ஒருத்தர்கிட்ட இன்னைக்கு காலையில் கூட கேட்டேன், நாங்கள் சார் விடியல் பயணம் சூப்பராக எலக்ட்ரிக் பஸ்லாம் விட்டாங்க, எப்படியோ கடைசியில் வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக விட்டுட்டார் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அவர் சொல்கிறாரு, எங்கேயா விடியல் பயணம், டபுள் ப்ரைஸ் வாங்குறாங்க எலக்ட்ரிக் பஸ்ஸில், அது இல்லாமல் ஆண்களுக்கான ப்ரைஸை கூட்டிகிட்டு 3 ரூபா 4 ரூபா கூட்டிகிட்டு பெண்களுக்கு இலவசம்னு சொல்கிறாங்க, இப்போ ஆண்கள்லாம் நாங்கள் பாதிக்கப்படலையா அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி கேட்டார் இன்றைக்கி. அந்த மாதிரி இந்த ஆட்சியானது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஏதோ ஒரு மாயையில் ஒரு மாயான இல்யூஸ்ட்ரி மாயையான ஆட்சியை நடத்துகிறாங்க. அதாவது துக்ளக் ஆட்சின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆட்சியும். ஆனால் துக்ளக் ஆட்சியோட இது வந்து மோசமான ஆட்சியாக இருக்குது. கேலி கூத்து, தினந்தோறும் ஒரு கேலி கூத்து நடக்குது இந்த ஆட்சியில். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதே மாதிரியான கேலி கூத்து தான் இந்த 4 ஐஏஎஸ் ஆஃபீஸரையும் ஒரு ஷீல்டு மாதிரி வச்சுக்கிட்டு இவங்க பின்னாடி இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஏன்னா இவங்களோட ரெண்டு ஸ்ட்ராட்டஜி இருக்குது இதில். ஒன்று வந்து மக்கள் முன்னாடி இவங்க அப்பியர் ஆகலைன்னா இவங்க சொல்கிற தகவல்கள் வந்து அமைச்சர்கள் கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்லி நாளைக்கு அமைச்சர் கேட்கும்போது செக்ரட்டரி அவங்க சொன்னாங்களா எனக்கு தெரியாது அப்படின்றவாங்க. அப்படி கிடையாது, அது வந்து தவறான தகவல் சொல்லிடுவாங்க. அப்படி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க, பொய் பிரச்சாரத்தை உண்டு பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து பொய் பிரச்சாரம் மாடல்னா நான் சொல்லுவேன், திராவிட மாடல் ஆட்சி கிடையாது. 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் கள வேலைகளை மும்முரப்படுத்திட்டாங்க. 216 தொகுதிகளை ஜெயிக்கணும் அப்படின்றத அவங்க எய்ம். 216? ஆமாம், 216 தொகுதிகள். கூட்டணி ஆட்சி, கூட்டணி வந்து திமுக கூட 216 தொகுதிகள் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. வராத செய்தியெல்லாம் சொல்றீங்களா ஐயா? சார் அவங்க ஐயா சார் அவங்க ஸ்கிரிப்ட் எழுதுறத சொல்றேன் சரணபெருமாள், அவங்க எழுதுன ஸ்கிரிப்ட் 216 786 மாதிரி எனக்கு புரியலையே சார். அதாவது 200 தொகுதின்றது 216 முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ 200. அவங்க எழுதின ஸ்கிரிப்டை தான் வந்து லீக் ஆகி போச்சு அந்த ஸ்கிரிப்ட். அதை சொல்லியிருக்கேன் நான். பேசுவோம் 216. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்திலே அதான் சொன்னேன் நான். காலையில் 7 மணிக்கு ஒரு ஃபைல் போகும், அந்த ஃபைலை மாற்றப்படும். மதியம் 1 மணிக்கு 4 மணி டீ குடிக்கும் போது ஒரு ஃபைல் மாறும். அது நைட் 8 மணிக்கு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி அப்படி ஓரம் கட்டிடுவாங்க. இல்லை இப்போ அந்த கூட்டுத்தொகையெல்லாம் பார்ப்பாங்களே, அப்படி எது உண்டோன்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரி பேசுவோம். நீங்க இந்த கூட்டுத்தொகையெல்லாம் பார்ப்பாங்க சிலவங்க, அந்த அது வேணுங்க எனக்கு தெரியாது. அந்த 216 தொகுதிகளை ஜெயிக்கணும்னு கட்டளை இட்டார் சரணபெருமாள். அதாவது இந்த நம்ம பாக்கி ஐயா குறிப்பிட்டது போல காமராஜர் ஐயா பற்றி சொல்லணும்னா, அங்கே சூப்பரண்டா இன்ஜினியராக இருந்தவர் வந்து எனக்கு நேரடியாக தொடர்பில் வந்தார் 2013. அப்போ அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த ஆலியார் அமராவதி டேம் இல்ல சொல்லி முடிச்சிட முக்கியமான, ஏன்னா அந்த கமிட்டி இல்லாமல் சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொட்டும் மழையில வந்து அங்கே உள்ளே போய் பார்த்து ஆராய்ந்து இந்த இடத்துல வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி போயே தான் ஆகணும்னு சொல்லிட்டாராம் காமராஜர். எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க, யானை மேலே போனாலும் சரி அந்த கோணியை தலை மேலே போட்டுக்கிட்டு அந்த கொட்டும் மலையிலும் உள்ளே போய் பார்த்து, அந்த மாதிரியான திறம்பட ஆட்சி புரிந்தவர் காமராஜர் என்று எனக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அந்த ஸ்பாட்டில் இருந்த ரிட்டையர்டு சூப்பரிண்டென்ட் எஸ்சி அவர் சொன்னார். அந்த மாதிரி இவங்க வந்து எத்தனை கமிட்டிகள் அமைக்கிறாங்க அப்படின்றது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து டிரான்ஸ்ஃபர். இப்போ தான் வந்து 55 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், 9 கலெக்டர்ஸு,
எல்லாம் மாற்றிருக்காங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்பாக ஒரு 9 இவங்களை வந்து டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸை மாற்றிருக்காங்க. அப்போதெல்லாம் செய்யாத ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4 ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டிருப்பது வந்து ஒரு ஊடகத்தில் எழுதியிருக்காங்க. அந்த ஊடகத்து பேரை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா வந்து பட் ஆனால் ஹிஸ்டாரிக்கல் மூவ் ஆகுது. எது இந்த மூவ் 4 பேரை வந்து ஸ்போக்ஸ் பர்சனாக போடுறது வந்து ஹிஸ்டாரிக்கல் மூவ், ஹிஸ்ட்ரியிலே கிடையாது, வரலாற்றில் இல்லாத சாதனை, வரலாற்றில் இல்லாதானே. ஏன்னா இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கருணாநிதி ஐயா பற்றி சொன்னார். நான் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னேன், கலைஞர் ஆட்சியே பரவாயில்லைங்க அப்படின்ற லெவலில் மக்கள் இருக்காங்க. இந்த ஆட்சி வந்து அவ்வளோ குளறுபடிகள், ஒரு விஷயத்தை 2-3 விஷயத்தை வச்சுக்கிட்டு மட்டும் இவங்க ஹைலைட் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் ஹிஸ்ட்ரி கிரியேட், கீழடி ஒன்று, விடியல் பயணம் ஒன்று, அது மாதிரி மாதந்தோறும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி உதவி, அப்புறம் ஒரு சில விஷயங்களில் இந்த ஒரு இப்போ 4-5 விஷயத்தை வந்து சுற்றி மக்களிடம் சொல்லி வந்து இப்போ ஒரு இடத்துல சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் வந்து குடிநீர் குடிப்பதற்காக இலவச குடிநீர் அந்த இது வச்சுருக்காங்களாம், ஏடிஎம் மாதிரி. அது எல்லா இடத்துலையும் கிடையாது, ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல தான் வச்சிருக்காங்க சார். அந்த மாதிரி நிறைய விஷயம் அதை வைக்கிற அன்றைக்கு மாலை நாங்கள் நிகழ்ச்சி நடத்தினோம். டி நகர்ல தண்ணி வரல, கிளாஸ் இல்லைன்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் கொண்ட இது ஆட்சி. இது 1.5 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு 10 இடம் வச்சா போதுமா சார்? அதுதான் அது மாதிரி நிறைய டேட்டா வைஸ் சார். அதாவது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 பேரை வைத்துக்கொண்டு அவர்களை வந்து கேடயங்களாக வைத்துக்கொண்டு இவர் தான் கருணாநிதி ஐயா தான் சொன்னார், வாஜ்பாய் என்ற முகமுடி அணிந்து கொண்டு அம்மையார் வருகிறார் அப்படின்னு சொல்ல ஒரு பிரச்சாரம் பண்ணார் 99-98 தேர்தலில், லோக்சபா தேர்தல். அந்த மாதிரி இவங்க வந்து இந்த 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை வச்சுக்கிட்டு கேடயங்களாக வச்சுக்கிட்டு பிரச்சாரத்தை முன்னிறுத்த போகிறாங்க. அது ஒரு விஷயம். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பிரின்சிபல் செக்ரட்டரி இருக்காரு, அது இல்லாமல் சீஃப் செக்ரட்டரி இருக்காங்க, இவங்களாம் அனலைஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அவங்க தான் அந்த டேட்டாவை கொடுத்தாலே போதும். இந்த 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது ஒரு கண்துடைப்பு தான். அதாவது இது எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மீடியாவில் பெருசாக பேசப்படும். ஒரு சில ஊடகங்களை இன்னைக்கு நாளைக்கும் இது வந்து சிறப்பாக இருக்குது, இந்த மாதிரியான ஒரு இதை வந்து எந்த அரசாங்கமும் செய்யல. இந்தியாவிலே முதல் முறையாக வந்து 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை மேற்கொண்டு இருக்கிறார் மாண்புமிகு முதல்வர். மருத்துவம்னு சொன்னாங்க. எல்லாமே வந்து ஒரு பொய் பிரச்சார மாடல்ல தான் ஓடிட்டு இருக்கு.